அதனால் தயவுசெய்து ஆண்கள் முடியல, இல்லை ஒர்க் சக்ஸஸ் பண்ண முடியல, நான் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எங்கள் ஒய்ஃபினுடைய ஆடைகளை அவுக்கும் போதே எனக்கு அவுட் ஆகிடுது அப்படின்னு சில ஆண்களாக இருக்கீங்க இல்லையா, அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி இருக்கும். நரம்பு தளர்ச்சின்னா அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபோனில் பேசிக்கினே இருப்பார், ஃபோனில் பேசினே இருக்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது. ஒரு லவர்ஸில் பேசுகிறாரு, உணர்ச்சி விஷயமான விஷயம் பேசுகிறாரு, செக்ஸை பற்றி பேசினே இருக்காரு, நம்ம கல்யாணம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி இப்படி பேசும்போதே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகிடுது. ஆண்கள் அது மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது, தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு பெண்ணை கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவர் பெட்டெல்லாம் நினைஞ்சிருக்கும், அவர் ஜட்டியெல்லாம் நினைஞ்சிருக்கும். நரம்பு தளர்ச்சி. இந்த ஓவர் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே இதெல்லாம் வர்றது நரம்பு தளர்ச்சி. அந்த 25 வயசு 30 வயசு 40 வயசுல சின்ன வயசுலேயே இப்படி இருந்தாங்கன்னா பசங்க வருங்காலம் 40 45 50 60 வயசுலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதால் இளைஞர்களுக்கு இது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம மருந்து வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த விந்து தானாக வெளியேறுது அப்படின்னா பயப்படாதீங்க, அது விதமான நரம்பு தளர்ச்சி. இப்போ எப்படி கை நடுங்குது, கால் நடுங்குது, தலை நடுங்குது, நடுக்குன்னு சொல்கிறோங்களா, அதை நரம்பு தளர்ச்சி சொல்கிறோம். அது மாதிரி விந்து நினப்பு வந்தாவே லீக் ஆகுது பாருங்கள், அது விதமான நரம்பு தளர்ச்சி. அது மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கை கால் அசதி, சோர்வு, கண்ணை ஒட்டி போயிடும், பார்க்குறதுக்கு கிழவன மாதிரி ஆகிடுவாங்க. அதால் அது மாதிரி நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க எதனால் எனக்கு இப்படி வந்தது அப்படி காரணம் உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இது எல்லாருக்கும் வராது, கையடிக்கிறவங்க மட்டும்தான் அது தானே லீக் ஆகும். யார் ஒருவர் சுய இன்பம் அதிகமாக பண்ணுறாங்களோ, தன்னுடைய கையை தன் உறுப்பின் மூலியமாக கசக்கி நசுக்கி அந்த உறுப்பை டேமேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த விந்து தானாக வரும். அதுதான் சொல்லியிருக்கேன், இந்த உறுப்பை விந்து தானாக வர்றதுக்கு காரணம் சுய இன்பம். அந்த சுய இன்பம் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கையெழுத்துலாம் கும்பிட்டுருக்கோம், கெஞ்சி கேட்டிருக்கோம். பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வீணாயிடும். வீணாயிடும்னா கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது.